வணக்கம். எல்லாம் சாப்பிட்டு நிறைய நல்ல சாப்பாடு சொல்லும்போது எனக்கு புரிஞ்சது. எல்லாம் அப்படியே மயக்கத்தில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருக்கீங்களா? அப்படி வாய்ப்பே இல்லை. கரெக்டா? ஏன்னா ஒரு அற்புதமான ஒரு ரயிலா வந்து சஞ்சனா தலைமையில வாசிம் டீம் வந்து சூப்பரா கொடுத்துருக்காங்க. ஏன்னா உங்களை பார்க்கும்போது தெரிஞ்சது, இங்க உள்ள நுழையும் போதே அந்த வைப்ரேஷனு பயங்கரமா இருந்தது. ஸோ ரியாக்ட்னு சொன்னாங்க. நீங்க ரியாக்ட் இப்ப ஆயிட்டீங்க. ஆனா லைஃப்ல இனிமேல் ரியாக்ட் ஆகக்கூடாது. கரெக்டா? அம்மாவா இல்லையா? என்ன சத்தத்தையே காணும். வி ஷுட் ரெஸ்பாண்ட். நீங்க ரியாக்ட் பண்ணீங்கன்னா இங்க மட்டும் தான் பண்ண முடியும். வெளி உலகத்துல ரியாக்ட் பண்ணக்கூடாது. ஓகே? ஸோ வாட் எவர் யூ டூ, அதாவது எமோஷன் வந்து உங்களை பாஸ் ஆகக்கூடாது. நீங்க அந்த எமோஷனுக்கு பாஸா இருக்கணும். ரியாக்ட் பண்றீங்கன்னா என்ன அர்த்தம்னா எமோஷனல் பாஸா இருக்குன்னு அர்த்தம். அப்ப நம்ம தப்பு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணோம்னா அந்த எமோஷனை நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வர முடியும். ஸோ இதுக்கு சிம்பிளா நீங்க பிராக்டிஸ் பண்ண வேண்டியது என்னன்னா, ஏதோ ஒன்று நடக்க, உங்களுக்கு பிடிக்காத ஒன்று நடக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு டேக் டீப் பிரெத், பாஸ், அதுக்கு பேரு. அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து யூ ஹேவ் டு ரிஃப்ளெக்ட், நாட் ரியாக்ட். இந்த சிச்சுவேஷனை எப்படி பெட்டரா ஹேண்டில் பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆக்ஷன். ரியாக்ட்ங்கிறது வந்து எவ்ரி ஆக்ஷன் ஹஸ் அ இமீடியட் ரியாக்ஷன். இமீடியட்டா பண்றது ஆக்ஷன். ஆனா நம்ம ஆக்ஷன் தான் பண்ண போறோம். ஆனா பாஸ் பண்ணிட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு ரியாக்ட் பண்ண போறோம். ஸோ திஸ் இஸ் வாட் சிம்பிள் மந்த்ரா இன் லைஃப். ஏன்னா நிறைய வாட்டி நான் ரியாக்ட் பண்ணி நிறைய லாஸ் ஆயிருக்கு. வித் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஐ எம் டெல்லிங் யூ. அதனால இப்ப யாராவது வந்து நம்ம கூட இருக்கிறவங்களே வந்து நீ சரியா பண்ணலன்னு சொல்லி கிண்டல் பண்ணாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நீ மட்டும் என்ன கிழிச்ச அப்படிமோ. நோ, அவனை கூப்பிட்டு சரி இதை எப்படி சரியா பண்ணலாம் சொல்லு அப்படின்னா சொல்ல மாட்டான். ஸோ தட் இஸ் வர் வி ஆர் கண்ட்ரோலிங் த எமோஷன், வி ஆர் கண்ட்ரோலிங் த சிச்சுவேஷன். ஸோ அந்த ரியாக்டை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரெசலைன்ஸ், எப்படி பவுன்ஸ் பேக் ஆகுது. ஒரு இடத்துல ஃபெயிலியர் ஆனால் கூட திருப்பி நம்ம எந்திரிச்சு வரணும் இல்லையா? விழுறது தப்பு இல்லை, அப்படி வீழ்ந்தே கிடக்கிறதா தப்பு. எந்திரிச்சு ஓடணும். ஸோ தட் இஸ் கால்டு நெக்ஸ்ட் எம்பவர்மெண்ட். வி ஷுட் ஹேவ் அ டூல்ஸ் டு எம்பவர். நம்ம எப்படி வந்து லைஃப்ல மேல வரலாம் அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட் வந்து ஆக்ஷன். நெக்ஸ்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இஸ் கம்யூனிகேஷன். ஒரே மேட்டரை நம்ம டோனை வச்சு மாறும். ஓகேங்களா? ஸோ த வே வி டெல் தட் மேக்ஸ், தட் புட்ஸ் அவர் பிளேஸ் இன் த சிச்சுவேஷன். லாஸ்ட் இஸ் டீம் ஒர்க். எங்க போனாலும் நீங்க டீமோட தான் ஒர்க் ஆகணும். இப்ப நம்ம காலேஜ்ல இருக்கும்போது ஒரு டிஃபரெண்டா இருப்போம். ஆனா நம்ம வேலைக்குன்னு போகும்போது அது வேற மாதிரி சினாரியோவா இருக்கும். இங்க இருக்கிற மாதிரி இருக்காது. ஸோ அந்த கதையெல்லாம் நிறைய சொல்லியிருப்பாங்க. 2 நாள் நிறைய மொக்க போட்டிருப்பாங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு டு அகைன். ஸோ ஆல் த பெஸ்ட் டு ஆல் த ரைலர்ஸ். ஸோ இதோட அவுட்புட் எப்படி நீங்க ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா, வாஷிங்க்கோ சஞ்சனாக்கோ இதை நீங்க எப்படி ரிட்டர்ன் பண்ண போறீங்க? இல்ல நம்ம விஜயகுமார் எத்தனை வாட்டி 2 வாட்டி வந்திருக்காரு நினைக்கிறேன் இவ்வளவு தூரம். ஸோ இதை நீங்க எப்படி ரிட்டர்ன் பண்ணணும்னா, லைஃப்ல நீங்க லீடர்ஸா வரும்போது அன்னைக்கு நீங்க இந்த ரயிலாவை பத்தி பேசணும் அந்த மேடையில. தட் இஸ் வாட் ரியல் சக்சஸ் இன் யுவர் லைஃப் as well as our life. All the best. Thank you.